செலவு வந்து 1 லட்ச ரூபாய். எனக்கு ப்ராஃபிட் வந்து 5 லட்சம். 5 லட்சம் வந்திருக்கு 30 சென்ட்ல. 30 சென்ட்ல. சரிங்க. ஓகேங்கண்ணா. இது என்ன ரகங்க? கல்கத்தா ஒயிட். கல்கத்தா ஒயிட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாம இது ஸ்டார் ஒயிட். கல்கத்தா பேர் இருக்குதுக்கு. இப்போ கல்கத்தா ஒயிட்னு சொல்லலாம், ஸ்டார் ஒயிட்னு சொல்லலாம். ஒரு பெட்ல எத்தனை லைன்? 4 லைன் வைக்கிறோம். 4 லைன் வைக்கிறோம். இது 30 சென்ட் இருக்குது. 30 சென்ட்டுக்கு 10,000 போட்டு இருக்கிறேன். 10,000 செடி வச்சிருக்கீங்க. 10,000 செடி வச்சிருக்கீங்க. 2 ரூபா மேல செடி. இது ஒரு பூ 30 ரூபா. ஒரு கிலோவா பூவா? ஒரு பூ 30 ரூபா. டிமாண்ட் இருந்துச்சுன்னா, கல்யாணம் இருந்துச்சுன்னா 30 ரூபா போறது. சரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கும் ஒரு பூ மட்டும். ஆமா. அப்ப இதுதான் ரேட். இந்த பக்கெட்லுக்கு 100 பூ போட்டு நாங்க மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம். இந்த பக்கெட்ல 100 பூ போட்டு ஒரு பக்கெட் 100 பூ. ஆமா. சரி. 10 ரூபாய் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒரு பக்கெட் வந்து 1000 ரூபாய். சரிங்களா? பெட் போட்டு எருவு போட்டு. சரிங்க. செடி வச்சிருது. செடி வந்து 2 ரூபாய். செடி 2 ரூபாய் நர்சரியில் வாங்கிக்கணுமா? ஏன்னா இப்போ லைட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? லைட்டா போட்டாலும் அது வருது. இதுக்கு வந்து லைட் போடணும். 35 நாள் போடணும். 35 நாள் ஃபர்ஸ்ட் 35 நாள் போடணுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம பார்க்குறது வெள்ளை கலர் சாமந்திங்க பாருங்க. ஒரே வெள்ளையாக இருக்குது. வெள்ளை பூந்தோட்டம் ரோட்லேருந்து பார்த்தேங்க. ஒரே வெள்ளையாக தெரிஞ்சிச்சிங்க. அதனால சரி எல்லாம் கேட்டு போயிடுவோமே அதை பற்றி. இதனோட பராமரிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். இது எத்தனை நாள் இது செடி இதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. பஸ்வராஜ். சரிங்கண்ணா. ஆனால் இப்போது வெள்ளை சாமந்தி பூச்சி இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம எத்தனை வருஷமாக இந்த பூச்செடி வச்சுட்டு இருக்கோம்? ஒரு 10 வருஷம். 10 வருஷமாக நம்ம செடி வச்சுட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போது 2 பூ இருக்குது. ஒன்று வந்து மஞ்சள் கலர் இருக்குது, இது வெள்ளை கலர் இருக்குது. சரி, மஞ்சள் கலர் வந்து அது சாண்டில் சம்திங் நிறைய இருக்குங்கண்ணா. சென்டர் அந்த மேலே இருக்குது. மேலே இருக்குது. சரிங்கண்ணா. இது என்ன ரகங்க? கல்கத்தா ஒயிட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாம இது ஸ்டார் ஒயிட். கல்கத்தா பேர் இருக்குதுக்கு. கல்கத்தா ஒயிட்னு சொல்லலாம், ஸ்டார் ஒயிட்னு சொல்லலாம். ஓகேங்கக்கா. சரிங்கண்ணா. இது வந்து மார்க்கெட்டில் இப்போ எப்படிங்கண்ணா போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் வந்து இது ஒரு பூ 30 ரூபா. ஒரு கிலோவா பூவா? ஒரு பூ 30 ரூபா. டிமாண்ட் இருந்துச்சுன்னா, கல்யாணம் இருந்துச்சுன்னா 30 ரூபா போகிறது. சரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கும் ஒரு பூ மட்டும். ஆமா. அப்போ இதுதான் ரேட். இந்த பக்கெட்லுக்கு 100 பூ போட்டு நாங்க மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம். இந்த பக்கெட்ல 100 பூ போட்டு ஒரு பக்கெட் 100 பூ. ஆமா. சரிங்க. அப்போ வந்து 10 ரூபாய்னா 10 ரூபாய்னா 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒரு பக்கெட் வந்து 1000 ரூபாய். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இதோட பராமரிப்பு எப்படிங்கண்ணா? பராமரிப்புனா இப்போ கீழே பெட்டு போடுறோம் இல்லைங்களா? பெட்டு போட்டு எருவு போட்டு. சரிங்க. செடி வச்சிருது. செடி வந்து 2 ரூபாய். செடி 2 ரூபாய் நர்சரியில் வாங்கிக்கணுமா? இல்லை நீங்களே செடி நாற்று வாங்கிக்கிறீங்க? நாற்று வாங்கிட்டு நான் போட்டு இருக்குது. நர்சரியில் நாற்று வாங்கிக்கிறேன். சரிங்கண்ணா. இப்போ வந்து எத்தனை மாசத்துல பூ வருங்கண்ணா? 3 மாசம் 3.5 மாசத்துல வந்துடும். 3 மாசம் 3.5 மாசத்துல பூ வந்துடும். சரிங்க. அதுக்கு வந்து அடி உரம் எருவு போட்டுக்கணும். கண்டிப்பா எருவு போட்டுக்கணும். மருந்து நல்லா அடிக்கணும். மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நோய் தாக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஆமா. சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா ஒரு பெட்ல எத்தனை ரோ பூ செடி வைக்கிறோம்? எத்தனை ரோ பூ செடி வைக்கிறோம்? 4 லைன் வைக்கிறோம். 4 லைன் வைக்கிறோம். இந்த 30 சென்ட் இருக்குது. 30 சென்ட்டுக்கு 10,000 போட்டு இருக்கிறேன். 10,000 செடி வச்சிருக்கீங்க. 10,000 செடி வச்சிருக்கீங்க. 2 ரூபாய் மேல செடி இருக்கு. 20,000 ரூபாய். சரி. ஓகே. 20,000 நாத்து. 20,000 ரூபாய் 10,000 நாத்து 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. சரிங்கண்ணா. இது வந்து இன்னைக்கு எனக்கு வந்து 5 லட்சம் ஆகுது. 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் ஆயிருக்குது. இப்போ நான் ஏமாத்திட்டு தோட்டம் கொடுத்துட்டேன். ஓ, தோட்டமா கொடுத்துட்டீங்க? கொடுத்துட்டேன். ஓ, சரிங்க. இப்போ 5 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு செலவாச்சிங்களா இல்லை ப்ராஃபிட் வந்துச்சுங்க? ப்ராஃபிட் 5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. செலவு வந்து 1 லட்சம் ரூபாய். எனக்கு ப்ராஃபிட் வந்து 5 லட்சம். 5 லட்சம் வந்திருக்கு 30 சென்ட்ல. 30 சென்ட்ல. சரிங்கண்ணா. இப்போ வந்து ஓகே, இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். நல்ல ப்ராஃபிட் தான். ஆனா பராமரிப்பு நாம பாத்துக்கணும். மருந்து அடிக்கணும். என்ன அதான்க்கா, மருந்து அடிக்கணும். சத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். சத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இப்போ லைட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? லைட்டா போட்டாலே அது வருது. இதுக்கு வந்து லைட் போடணும். 35 நாள் போடணும். 35 நாள் ஃபர்ஸ்ட் 35 நாள் போடணுமா? ஃபர்ஸ்ட் வெச்சினாட்டா 35 நாள் லைட் போட்டுக்கணும். 35 நாள் லைட் போடணும். ஏன்னா அந்த பூச்சிங்க எல்லாம் அதுல வந்து ஒட்டிக்கும் இல்லையா? இல்ல டெவலப்மென்ட். ஓ, டெவலப்மென்ட். சரி. அது வந்து அந்த சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளிக்காக ஒளி மாதிரி இருக்குன்னா டெவலப்மென்ட் நல்லா இருக்கும். 35 நாள் ஆஃப் பண்ணிட்டானா 1 மாசத்துக்கெல்லாம் மொக்கு வந்துரும். ஓகே. அப்போ வந்து ஒரு 40 நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து லைட் வெளிச்சிருக்கோம். 40 நாள்ல எனக்கு பூ வந்துரும். எத்தனை லைட் ஆஃப் பண்ணி 40 தினம் போடணும். சரிங்கண்ணா. இது வந்து எத்தனை மாசம் வரைக்கும் பூ பூக்குங்கண்ணா?
35-40 நாளையில பூ வந்துருது. அந்தாண்ட எவ்வளவு நாள் பூ பூக்கும்? எத்தனை நாள்? 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசம் பூ பூத்துட்டே இருக்கு. பூ ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. இது டெவலப்மெண்ட் ஆகுது இல்ல? ஆமா ஆமா. இது 1 மாசம் வரும். இது 1 மாசம். அந்த மொக்கெல்லாம் 1 மாசத்துக்கு வரும். அப்போ வந்து ஒரு 3 மாசம் பூ வருங்களா? பூ வந்து 3 மாசம் வரும். பூ வந்ததுக்கு அப்புறமேலு அறுவடைக்கு 3 மாசம் வரைக்கும் பூ பறிச்சுட்டே இருக்கலாம். பூ பறிச்சுட்டே இருக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ வந்து புதுசாக செடி வைக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த வெள்ளை சாமந்தி வைக்கிறேன் அப்படின்னா சாமந்தி 2 வகை இருக்குது. ஒன்று மஞ்சள் கலர் சாமந்தி, வெள்ளை கலர் சாமந்தி. நீங்கள் எதை வைக்கலாம்னு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் கலர். ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலர் வைக்கணும். சரிங்க. அதுல மேரிகோல்டு போட்டு இருக்கிற பர்பிள் பாருங்க, அங்க இருக்குது ஒண்ணு செடி இருக்குது பாருங்க. ஆமா ஆமா ஆமா, இருக்கு இருக்கு போட்டு இருக்கிற. சரி சரிங்க. இது இல்ல, இது வந்து இது இல்ல, இது இல்ல. ஆமா 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 ஆமா, அது பர்பிள். சரிங்க. செடி இருக்குது. சரிங்க. பாருங்களா மேல? பார்க்கலாங்கண்ணா. இது வந்து வெள்ளை கலர் சாமந்திங்க. இது வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? கல்யாணம் சீசனில். சரிங்கண்ணா. ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் கேப் வந்து ஒரு 3 அடி இருக்குங்களா? இந்த பெட்டுக்கு 3 அடி கேப்புங்க. சரிங்கண்ணா. 3 அடி கேப்பு. லைன் வந்து 4 அடி. 4 அடி. ஓ, 1/2 அடிக்கு ஒரு செடி வைக்கணுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து மஞ்சள் கலர் சார்.